ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. தொடர்ந்து உருவ கேலி 13 படங்களிலிருந்து நீக்கம். 6 மாதங்களாக கண்ணாடியை கூட பார்க்க முடியாத சோகம். ஆனால் 100 கோடி ரூபாய் வசூலை ஈட்டி புறக்கணித்தவர்களை எல்லாம் பிரமிக்க வைத்துள்ளார் நடிகை வித்யா பாலன். 1995ஆம் ஆண்டு ஹம் பாஞ்ச் என்ற தொலைக்காட்சி தொடரின் மூலம் கலை பயணத்தை தொடங்கிய வித்யா பாலன் பின்னர் பல்வேறு இசை வீடியோக்கள் மற்றும் விளம்பர படங்களில் நடித்தார். பாலா தேக்கா என்னும் வங்காள திரைப்படத்தின் திரைத்துறைக்குள் என்ட்ரியான வித்யா பாலன் பரிநீதா படம் மூலம் பாலிவுட்டில் நடித்து சிறந்த அறிமுக நடிகைக்கான பிலிம்பேர் விருதினை பெற்றார். இதனைத் தொடர்ந்து பல்வேறு படங்களில் நடித்து சிறந்த நடிப்பிற்கான விருதுகளை பெற்றார். லகே ராகோ, முன்னாபாய், குரு, ஹே பேபி மற்றும் பூல் புலாயா போன்ற படங்களில் அவரது நடிப்பு திறமை வெளிப்பட்டது. 2009ஆம் ஆண்டு வெளியான பா திரைப்படத்தில் இளம் வயதிலேயே முதுமை அடைந்துவிடும் அரிதான புரோஜேரியா நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தையின் தாயாக நடித்ததற்காக அவர் சிறந்த நடிகைக்கான பிலிம்பேர் விருதை பெற்றார். இத்தனை விருதுகள், பாராட்டுக்கள் என இருந்தாலும் அவரது சினிமா வாழ்க்கையில் வெற்றிகள் மட்டுமே தொடரவில்லை. கிட்டத்தட்ட 13 படங்களிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் வித்யா பாலன். அதற்கு காரணம் குண்டாக இருக்கிறார், அசிங்கமாக இருக்கிறார் என்ற கேலி கிண்டல்களுக்கு ஆளாகியுள்ளார். தயாரிப்பாளர் ஒருவர் வித்யா பாலனை மிகவும் மோசமாக நடத்தியதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். அதுவும் வித்யா பாலனை பார்த்து அசிங்கமாக இருப்பதாகவும் கூறியுள்ளார். இதனால் 6 மாதங்களாக கண்ணாடியை கூட பார்க்கவில்லை என மனவேதனையோடு கூறியுள்ளார் வித்யா பாலன். அவருக்கு ஒரு மலையாள வாய்ப்பு பறிபோயுள்ளது. அதற்கு அந்த தயாரிப்பாளர் வித்யா பாலன் அதிர்ஷ்டமில்லாதவர் என புறக்கணித்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த வார்த்தை அவரது ஒட்டுமொத்த நம்பிக்கையையும் சிதைத்து விட்டதாக வேதனையோடு கூறியுள்ளார் வித்யா பாலன். இதனால் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார். தன்னை புறக்கணித்தவர்களை எல்லாம் பிரமிக்க வைக்க வேண்டும் என முடிவு செய்தார். அது மட்டுமல்ல, புறக்கணித்தவர்களை எல்லாம் தானும் புறக்கணிக்க வேண்டும் என முடிவு செய்தார். உடல் எடை அதிகரித்ததால் அதை வைத்து பலரும் கிண்டல் செய்ததை எல்லாம் கண்டுகொள்ளாமல் நடிப்பில் மட்டுமே கவனம் செலுத்த ஆரம்பித்துள்ளார். உடல் எடையை குறைத்து ஸ்லிம்மான போட்டோக்களை வெளியிட்டார். 2010ஆம் ஆண்டு வித்யா பாலனின் நடிப்பில் வெளியான கஹானி ஹிட் அடித்தது. இதனைத் தொடர்ந்து 80s 90s காலகட்டத்தில் தமிழ் சினிமா ரசிகர்களை கிரங்கடித்த சில்க் ஸ்மிதாவின் வாழ்க்கை வரலாற்றை அடிப்படையாக கொண்ட த டர்ட்டி பிக்சர் படம் 2011ஆம் ஆண்டு வெளியானது. பல்வேறு எதிர்பார்ப்புகளோடு வெளியான படம் 100 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலை குவித்தது. அதிர்ஷ்டமில்லாதவர், குண்டாக இருக்கிறார், அசிங்கமாக இருக்கிறார் என்ற உருவ கேலிகளை எல்லாம் உடைத்து லேடி சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு உயர்ந்தார். சில்க் ஸ்மிதா என்ற கவர்ச்சி நடிகையின் கதாபாத்திரத்தில் துணிச்சலாக நடித்ததற்காக தேசிய விருது மற்றும் பிலிம்பேர் விருதை பெற்றார். இது புறக்கணித்தவர்களை எல்லாம் புறமுதுகிட்டு ஓட வைத்தது. கேலி கிண்டல்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வரும். வித்யா பாலனை போல் புறக்கணித்தவர்களை புறக்கணிக்க தேவையில்லை. புறக்கணிக்கப்பட்டவர்களின் வெற்றியே ஒரு புறக்கணிப்பு தான். அதனால் எதையும் பொருட்படுத்தாமல் சோர்ந்து போகாமல் தங்களுடைய இலக்கை நோக்கிய பயணத்தில் கவனம் செலுத்தி திறமையோடு செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் என்பதை காட்டுகிறது நடிகை வித்யா பாலனின் இந்த வெற்றி கதை. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.